சொல்கிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறது எப்ப இருக்க முடியும்னா நம்ம ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வோம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வோம். அப்ப ஆவிக்கேற்றபடி எப்படி நடந்து கொள்வது அப்படின்னா நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் விடுதலையாக்கப்பட்டவர்கள். இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அவருடைய நீதினால் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இது எல்லாமே அவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியில பிறந்தவர்களுக்கு என்னன்னா கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் எல்லாமாக இருப்பார். புரிந்து கொள்ளுங்க. இப்ப எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் ஒரு தேவனுக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கும் பொழுது தேவனோடு நெருங்கி இருந்தார்களோ, அதே போல ஆவியில பிறந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தேவனிடத்தில்